இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோடய செகண்ட் வீடியோ. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நான் 114 கேஜிலேருந்து 94 கேஜி வந்தேன். கிட்டத்தட்ட 20 கேஜி நான் குறைச்சிருக்கேன். நான் ஜான்வரி 2024 இது ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வந்து 2026. ஸோ இந்த 2 இயர்ஸ் எனக்கு நான் வந்து இந்த டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 1 இயர் நான் வந்து எப்படி ஃபஸ்ட் 1 இயர் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் என்னென்னா, நான் எடுத்த உடனே ஓட்ஸு, சாலட்ஸு இந்த மாதிரி டயட் நான் ஸ்டார்ட் பண்ணலை. நான் ஏற்கனவே என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து நான் என்னோடய இது வந்து ஒரு 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு, வெயிட் லாஸ் ஜேர்னி அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலாகவே இதை நான் வந்து நான் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் வந்து கிராஜுவலாக தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய சாப்பாடோட அளவை தான் நான் கம்மி பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 இயர் நான் 3 வேளை சாப்பிட்றது வந்து முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்ததை விட, ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் நான் ஒரு 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, நான் 3 இட்லி நான் அதை கம்மி பண்ணேன். மத்தியானத்தில் நான் 2 வாட்டி போட்டு சாப்பிடுவேன். அதை வந்து ஒரு வாட்டியாக நான் வந்து மாற்றினேன். ராத்திரியில் வந்து ஒரு 4 தோசை சாப்பிட்றேன்னா 3 தோசை 2 தோசை அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ராத்திரியில் நான் ரைஸ் கூட சாப்பிடுவேன் சம்டைம்ஸு. ஆனால் அதெல்லாமே நான் வந்து ரைஸ் சாப்பிட்றதெல்லாம் நிறுத்திட்டு, ராத்திரியிலலாம் ரைஸ் சாப்பிடாம நான் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக தான் நான் வந்து என்னோடய டயட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து நான் வந்து இதை லைஃப் லாங் பண்ண போகிறேன். அதனால் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். என்னால் எடுத்த உடனே நான் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிராஜுவலாக இதை வந்து பண்ணது எனக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் அந்த ஃபஸ்ட் 1 இயர் நான் இந்த டயட் இந்த சாப்பாடோட அளவை கம்மி பண்ணது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் 1 hour டெய்லி நான் வாக்கிங் போவேன். இந்த விஷயங்களை தான் நான் கடைப்பிடிச்சேன். அடுத்த வீடியோவில் மற்ற சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.